ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் முஸ்லீம் ஸ்டைலில். இப்போ நான் அதுக்கு கடாயில் தேவையான எண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கு நான் கடுகும் சீரகமும் எடுத்து நல்லா தாளிச்சிக்கிறேன். நான் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு வெங்காயமும் ஒரு பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லாவே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லைனா எண்ணெயை கூடவா ஊற்றி நம்ம அதை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் தேவையான உரப்புக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். அதையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா போடுறேன். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மசாலா பொடி என்னென்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதுக்கு மசாலாலாம் கொதிக்கணும் இல்லையா, தண்ணி அதோடு சேர்த்து நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு அது நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஆணத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அதோட புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்த 1 டம்ளர் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த மீன் அதை நம்ம போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஏதாவது மாங்காய் போடுற மாதிரி இருந்தால் நம்ம அதுக்கு மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். ரொம்ப நேரம் மீன் அடுப்பில் இருந்துச்சுன்னா கரைஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் மீன் போடலை. மாங்காய் போடலை, மீன் போட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு இப்போவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.